இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் அனைவருக்கும் மொஹரம் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மொஹரம்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையாக ஒன் ஆஃப் த புனித பண்டிகையாக கொண்டாடப்படக்கூடிய ஒன்று பார்த்தீங்கன்னா மொஹரம் அப்படிங்கிற ஒரு பண்டிகை. இதுக்கு பின்னாடி ஆன்மீக ரகசியங்கள் என்ன இருக்கு, ஏன் அந்த மொஹரம் பண்டிகையை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மொஹரம் அப்படின்னா மாற்று மத பண்டிகை இல்லை இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உடனே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. நம்ம ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கோம் அப்படின்னா நமக்கு எல்லா விஷயமே அதுக்குள்ள அடக்கம் பெறும். அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு சில புதுமையான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ மொஹரம் அப்படிங்கிற பண்டிகைக்கு பின்னாடி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஆன்மீக கருத்துக்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல மொஹரம் அப்படின்னா என்ன, ஏன் அதை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத இஸ்லாம் இல்லாம மற்ற சகோதரர்கள் இருப்பீங்க இல்லையா, ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு பிரீஃபான ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் நம்ம இப்போ பார்த்துடலாம். முதல்ல இந்த மொஹரம் அப்படிங்கிறது ஏன் மொஹரம் கொண்டாடுறாங்க, மொஹரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி நமக்கு தமிழ் வாக்கிய பஞ்சாகம், தமிழ் பஞ்சாகம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா, நம்மளோட கேலண்டருக்கு பேரு தமிழ் கேலண்டர். ஸோ அந்த மாதிரி இஸ்லாம்ல முஸ்லிம்ஸ் அவங்க ஃபாலோ பண்ற கேலண்டருக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி அப்படிங்கிறது. இதுல நமக்கு எப்படி சித்திரை அப்படிங்கிறது முதல் மாசமா வருது இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்களோட ஹிஜ்ரி கேலண்டர்ல வர முதல் மாசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மொஹரம் அப்படிங்கிற மாசம். இப்போ நம்ம இந்த 12 மாசங்களுக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களும் ஒவ்வொரு பேர்கள் அந்த இஸ்லாம் அரபிக் டேர்ம்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதுல முதல் மாதமா வரதான் மொஹரம் அப்படிங்கிற மாதம். இந்த மாதம் அவங்க இப்போ நமக்கு எப்படி ஒரு சில மாதங்கள் புனித மாதமாக கொண்டாடுவோமோ, அந்த மாதிரி இஸ்லாம்லேயுமே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் அவங்களுக்கு ரொம்ப புனிதமாக கருதக்கூடிய 4 மாதங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த 4 மாதங்கள்ல ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொஹரம் அப்படிங்கிற மாதம். இந்த மாதத்தை அவங்க ரொம்ப மிகவும் புனிதமான மாதமாக கருதுவாங்க. அதே மாதிரி அந்த காலத்துல இந்த மன்னராட்சி முறைகள்லாம் இருக்கும்போது மொஹரம் மாதம் அப்படிங்கிற இந்த மாதத்துல எந்த போர்களும் நடக்கக்கூடாது, போர்கள் செய்யாம நம்ம நோன்புல இருக்கணும், இறைவனோட சிந்தனையில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை அப்படிங்கறத பின்பற்றினாங்க. இன்னைக்கு வரைக்குமே அந்த விஷயங்கள் பின்பற்றிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க இஸ்லாம்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மொஹரம் அப்ப ஒரு சில வேலைகளை செய்யக்கூடாது, அதாவது போர் மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது. அதே மாதிரி அது ஒரு புனிதமான மாதமா கருதணும். மேலும் இன்னொரு இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப எப்படி நம்ம இங்க ஆடி அமாவாசை இந்த மாதிரி நம்ம இறந்தவங்களை நினைச்சு திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறது, இல்ல அவங்களை நினைவு கூறுறது இதை பண்றோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மொஹரம் மாதம் அப்படிங்கறத அவங்க முன்னோர்களை நினைவு கூறுறதுக்கான ஒன் ஆஃப் த மாதம் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கலாம் இந்த இடத்துல. இதுதான் மொஹரம் அப்படின்னா என்னங்கிறத பாத்துட்டீங்களா. இந்த மொஹரம் கேலண்டர் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமாவே இந்த கேலண்டர் அப்படிங்கிறது 3 வகையா பிரிக்கப்படும். ஒண்ணு சூரியனோட பாதை, சோலார் கேலண்டர்னு சொல்லுவாங்க. சூரியனை மையமா வச்சு எழுதப்படுற கேலண்டருக்கு பேர். இன்னொரு கேலண்டர் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லூனார் கேலண்டர், அதாவது சந்திரனை மையமா வச்சு கணக்கிடப்படும் நாட்காட்டி அப்படிங்கிறது. மூணாவது இருக்கிற நாட்காட்டிக்கு பேர் சூரியனையும் சந்திரனையும் சேர்த்து சோலார் லூனார் கேலண்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கேலண்டர் எதை அடிப்படையாக கொண்டு இருக்கணும், சூரியன் சந்திரன் இது இரண்டையும் சேர்த்து அடிப்படையாக கொண்டு அவங்க நாட்காட்டி அப்படிங்கறத அமைச்சிருப்பாங்க. இதுல இந்த ஹிஜ்ரி கேலண்டர் எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லூனார் கேலண்டர், அதாவது சந்திரனை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட நாட்காட்டி அப்படிங்கறது இந்த சந்திர நாட்காட்டியா வரும். இதுலதான் இவங்க ஒரு வருஷத்துக்கு நம்ம எப்படி 365 நாள் அப்படிங்கிறது கணக்கு போடுறோமோ, இதுவே இது லூனார் கேலண்டர் அப்படிங்கும் போது அது ஒரு 10-20 நாட்கள் குறையப்படும். இப்போ இந்த மொஹரம் அப்படிங்கிறது முதல் மாசமா வரும் அவங்களோட கேலண்டர்ல. இப்போ கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்தோம்னா ஆன்மீகத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தட்சிணாயன புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டா நம்ம பிரிப்போம். இதுல சூரியன் வடக்கு நோக்கி நகர்றத நம்ம உத்தராயணம் அப்படின்னும், சூரியன் தெற்கு நோக்கி நகர்ந்து போறது தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் எதுக்கெல்லாம் உகந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக பயிற்சிகள் செய்யறதுக்கு, இந்த ஆன்மீகத்துக்குள்ள நம்ம அடியெடுத்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமா தட்சிணாயன புண்ணிய காலம் கருதப்படும். இப்போ நம்ம மாசங்களே ரொம்ப 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 புனிதமா கருதக்கூடிய மாசங்கள் ஒரு 4 இல்லை 5 இருக்கும். அது என்னென்னு குறிப்பிட்டு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம், மாசி மாதம், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடி மாதம், கார்த்திகை மாதம், ஐப்பசி மாதம். இந்த 5 மாதங்களை ஏன் புனிதமான மாதமா குறிப்பிடுறாங்க அப்படின்னா,
இயற்கையாகவே நம்மளோட ஒரு மனதை வந்து ஆன்மீகத்துக்குள்ள செலுத்துறதுக்கான ஒரு உந்துதலை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து நேச்சுரலாகவே ஏற்படுத்தி தரக்கூடிய மாதங்கள். அதனால தான் வந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், அவங்க காரணம் இல்லாமையே வந்து இந்த சபரிமலைக்கு வந்து கார்த்திகை மாதம் வந்து மாலை போடுங்க, 48 நாள் அந்த ஒரு மண்டலம் விரதம் இருங்க அப்படிங்கிறது, இந்த ஆடி மாதமான அம்மனுக்கு வந்து விரதம் இருங்க, அம்மன் கோயிலில் கூழ் ஊத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி மாசி மாதம் பார்த்தீங்கன்னா வந்து மகா சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு புனித நாளை வந்து வச்சது பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் இருக்கும். அதே மார்கழி மாதம் வந்து மாதங்களிலே நான் மார்கழி அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணரும் சொல்லுவார். அதே மாதிரி வந்து இந்த ஐப்பசி மாதம், இந்த கார்த்திகை மாதம், இந்த மாதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புனிதமான மாதங்களாக வந்து நம்ம வந்து இந்த இந்துசமில் வந்து கருதுவோம். இது ஹிந்துசமில் மட்டும் இல்லைங்க, மற்ற மதங்கள்லையுமே வந்து அவங்க யூஸ் பண்ணுற கேலண்டர்லையுமே இதெல்லாம் முக்கியமான மாதங்களாக தான் வரும். நீங்கள் போய் செக் கூட பண்ணி பார்க்கலாம். ஏன் இதெல்லாம் முக்கியமான மாதங்களாக வருதுன்னா, இயற்கையாகவே வந்து ஒரு ஆன்மீகத்தை நோக்கி நம்ம படியெடுத்து வைக்கிறதுக்கான ஒரு உந்துதல் சக்தி வந்து மற்ற மாதங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதங்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக ஒரு நாள் உட்காந்து மந்திர ஜபம் பண்ணுறக்கும், இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பண்ணுறக்கும் பலன் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஆன்மீகத்தில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரண நாட்களில் வந்து ஆன்மீக பயிற்சிகள் செய்கிறத காட்டிலும் இந்த மாதிரி மாதங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து ஆன்மீக பயிற்சிகள் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா, அந்த ஆன்மீக பயிற்சியோட ரிசல்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து அது அந்த கிராஃப் வந்து உயரக்கூடிய நிலைக்கு வந்து இது நம்மளை கொண்டு போகிறதுக்கான 100% சாத்தியங்கள் இதில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மாதங்களை வந்து ரொம்ப ரொம்ப ஆன்மீகத்துக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக வச்சுருக்காங்கன்னா, ஆன்மீகம்னா வெளியே இருக்கிற ஒரு பொருட்களையோ வெளியே இருக்க விஷயங்களை பற்றி பேசுறது. ஆன்மீகம் அப்படின்னா முழுமையான உள்தன்மை உள்நிலையை பற்றி பேசுகிற விஷயங்கள். அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூரியன் அப்படிங்கிறது வந்து காலையில் வந்து அந்த சூரிய ஒளியில் தான் பார்த்தீங்கன்னா சில பூக்கள் வந்து பூக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பூக்கள் பார்த்தீங்கன்னா இரவு அந்த இருட்டு இல்லை அந்த சந்திர வெளிச்சத்தில் தான் வந்து சில பூக்கள் வந்து பூக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பூ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குறிஞ்சி பூ, இந்த மாதிரி பூக்கள்லாம் சொல்லும்போது அந்த பூ வந்து 12 வருஷத்துக்கு ஒரு காட்டி தான் வந்து அந்த பூ அப்படிங்கிறது மலரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் ஏன் அந்த குறிப்பிட்ட அந்த சில வருஷங்கள், சில நாட்கள், இல்லை சில அந்த மாதங்களில் மட்டும் பூக்குதுன்னா, அப்போ தான் அதுக்கான அந்த ஒரு தயார் நிலை அப்படிங்கிறது வந்து ஏற்படும் அந்த பூக்கள் பூக்கருக்கு. அப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு அப்படிங்கிறது முழுமையான ஒரு ரசாயன கிடங்கு மாதிரி தான். எல்லா உலகத்தில் வந்து நம்ம வெளியே கண்டுபிடிக்க முடியாத சில ரசாயனங்கள் கூட நம்ம உடம்புக்குள்ள வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதை நான் திருப்பி எப்போவுமே சொல்கிற விஷயம் தான். இந்த உடம்பு அப்படிங்கிறது வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி மாதிரி. இதுக்குள்ளே இல்லாத கெமிக்கல்ஸே கிடையாது. இதை ஒவ்வொரு கெமிக்கலாக மிக்ஸ் ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நமக்கு கோபம் வர்றது, இல்லைனா வந்து ஒரு ப்ளஷர் கிடைக்கிறது, ஒரு சந்தோஷம் வர்றது, இல்லை துக்கம் வர்றது, எல்லாமே ஒவ்வொரு சில ஹார்மோன்ஸோட காம்பினேஷன்ஸால நம்ம ஏற்படுற ஒரு விஷயம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஆன்மீகத்தில் பயிற்சிகள் செய்யும்போது திடீர்னு நம்ம வந்து ஒரு பரவசத்தை பெறுறது, அப்படி இல்லைனா வந்து நம்ம வந்து திடீர்னு ஒரு டிரான்ஸுக்கு போகிறது, ஹாலுசினேஷன்ஸ்குள்ளே போகிறது, இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கெமிக்கல் சேஞ்சஸ் நம்ம உடம்புல ஏற்படுறதுனால தான். ஸோ அப்படிப்பட்ட கெமிக்கல் சேஞ்சஸ்லேயே வந்து ஆன்மீகத்துக்கு வந்து உந்துதலாக ஆகக்கூடிய சில வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம உடம்புல வந்து ஏற்படும். இப்போ எப்படி நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளை வந்து நல்ல டீப்பான ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நமக்கு பீஸ்ஃபுல்லாக நம்மளை இருக்க வைக்கிது இல்லைங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்டு நான் முன்னாடி சொல்லக்கூடிய இந்த கார்த்திகை, மார்கழி, அப்புறமா வந்து ஐப்பசி, மாசி, அப்புறமா வந்து ஆடி, இந்த மாதிரி மாதங்களில் வந்து நம்ம உடம்பு வந்து இயற்கையாகவே அந்த ஒரு ரசாயனங்களை வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நாட்களில் உட்காந்து நம்ம வந்து ஆன்மீக பயிற்சிகள் வந்து முழு ஈடுபாடோடையும் முழு தீவிரத்தோடையும் நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட ஆன்மீக வெற்றி அப்படிங்கிறது வந்து வேகமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து 100% உண்மை. அதனால தான் வந்து கார்த்திகை மாதமாக நீங்கள் வந்து சபரிமலைக்கு வந்து 48 நாள் விரதம் இருந்து கடுமையாக வந்து பயிற்சியெல்லாம் செஞ்சு நீங்கள் போங்க. ஆக்சுவலி இந்த சபரிமலைக்கு மாலை போட்டு சபரிமலைக்கு போயிட்டு வரதே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரியா யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த இடத்துல. ஆனால் இந்த அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இப்போ வந்து சில முறைகள் வந்து கடைபிடிக்கிறதுல இவங்க ஒரு நாள் மாலை போட்டு மலைக்கு போகிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. 48 நாள் அந்த ஒரு மண்டலம் வந்து நீங்கள் சில அந்த ஐயப்பனுக்கு மாலை போட்டு அதில் சில பயிற்சிகளையும் நீங்கள் சேர்த்து செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு 48 நாள் போதும் உங்களோட ஆன்மீக வாழ்க்கையை புரட்டி போடுறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து முழுமையாக அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கான உந்துதல் சக்தி வந்து நிறையா இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி மாதங்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட ஆன்மீக வெற்றிங்கிறது 100% வந்து உறுதியாகும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியும் சரி, கிறிஸ்டியானிட்டியும் சரி, ஹிந்துசமில் எல்லா மதங்கள்லையுமே வந்து முன்னாடி இருந்த அந்த ஞானிகளும் முன்னோர்களும் வந்து காரணம் இல்லாமல் ஒவ்வொரு பண்டிகையுமே வந்து அவங்க வந்து வச்சுட்டு போக கிடையாது. ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடி ஒவ்வொரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது இதுலேருந்து உங்களுக்கு புரிய வரும்னு நம்ம வந்து நம்புகிறோம். நன்றி. அடுத்த ஒரு சிறப்பான பதிவுகளை சந்திப்போம். சர்வமும் சிவமயம்.